தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு 9th Mathematics Chapter 9 Probability. Types of events. Types of events. First one, equally likely events. சமவாய்ப்பு நிகழ்ச்சிகள். Definition: when the likelihood of happening of two events are same, then they are known as equally likely events. When the likelihood of happening, வாய்ப்பு of happening, நிகழும் வாய்ப்பு, நிகழ்வதற்கான வாய்ப்பு of two events, இரண்டு நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான வாய்ப்பு are same, சமமாக இருக்கிறது எனும் பொழுது then they are known as equally likely events. டூ ஈவெண்ட்ஸ் இருக்குப்பா, இந்த டூ ஈவெண்ட்ஸ் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் சமமாக இருக்கும் பொழுது, அதாவது இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு 50% வாய்ப்பு வரும், இன்னொரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு 50% வாய்ப்புன்னு இருக்கும் பொழுது தென் தேனா இது அந்த டூ ஈவெண்ட்ஸையும் ஆர் நவுன் ஐஸ் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டு நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் சமமாக இருக்கும் பொழுது ஆர் சேம், சமமாக இருக்கிறது எனும் பொழுது தேனா இது அந்த டூ ஈவெண்ட்ஸையும் ஆர் நவுன் ஐஸ் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஈவெண்ட் நிகழ்வதற்கு 50% வாய்ப்பு வரும், இந்த ஈவெண்ட் நிகழ்வதற்கு 50% வாய்ப்பு வரும், 50% வாய்ப்பு வரும் இருக்கும் பொழுது அந்த டூ ஈவெண்ட்ஸ் என்னென்னு சொல்கிறாங்க, ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ், சமவாய்ப்பு நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்டர்னேட் டெஃபினிஷன் பாருங்கள். இஃப் தி ப்ரோபபிலிட்டி ஆஃப் டூ ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஏ ரெண்டம் எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு ரெண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய டூ ஈவெண்ட்ஸுடைய ப்ரோபபிலிட்டி ஆர் சேம் சமமாக இருக்கிறது, தென் தி டூ ஈவெண்ட்ஸ் ஆர் கால்ட் ஐஸ் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. If the probability of two events of a random experiment are same, the random experiment உடைய டூ ஈவெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டூ ஈவெண்ட்ஸுடைய ப்ரோபபிலிட்டி ஆர் சேம், இந்த ஈவெண்ட்டுடைய ப்ரோபபிலிட்டியும் சேமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தென் தி டூ ஈவெண்ட்ஸ் ஆர் அப்படின்னா அந்த டூ ஈவெண்ட்ஸையும் என்னன்னு சொல்கிறாங்க, ஆர் கால்ட் ஐஸ் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த டூ ஈவெண்ட்ஸையும் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ஈவெண்ட்டுடைய ப்ரோபபிலிட்டியும் இந்த ஈவெண்ட்டுடைய ப்ரோபபிலிட்டி எப்படி இருக்கணும், சேமாக இருக்கும் பொழுது அந்த டூ ஈவெண்ட்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க, ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாப்பா? சார் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். when a coin is tossed, getting a get or getting a tail are equally likely events. பாருங்கள், when a coin is tossed, ஒரு காயினை நம்ம வந்து டாஸ்டு சுண்டணும். ஓகேவா? when a coin is tossed, the possible outcomes are, ஒரு நாணயத்தை நம்ம சுண்டும் பொழுது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அப்போ when a coin is tossed, the possible outcomes are head and tail. ஒரு நாணயத்தை சுண்டும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கலாம், ஒன்று ஹெட்டு கிடைக்கும், அது டெயில் கிடைக்கலாம். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ எஸ்சி இஸ் ஈக்குவல் டு ஹெட்டு டெயில். ஓகேவா? சரி பாருங்கள்,
கெட்டிங் ஏ கெட்டு கெட்டை பெற நிகழ்ச்சியும் கெட்டிங் ஏ டெய்ல பெறக்கூடிய நிகழ்ச்சியும் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் இந்த கெட்டை பெறக்கூடிய நிகழ்ச்சியை நம்ம E1 வச்சுப்போம். E1 இஸ் ஈக்குவல் டு இந்த சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து கெட்டை பெறணும் கெட்டு. அப்போது நம்பர் ஆஃப் E1 எவ்வளோ 1. இந்த E1 என்ற செட்டுக்குள்ளே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது 1. ஓகேவா? சரி, இப்போ வந்து E1ஓட ப்ராபபிலிட்டி பாருங்கள். P of E1 is equal to number of E1 by number of S. Number of E1 எவ்வளோ 1 by number of S எவ்வளோ 1 2. ஓகேவா? ஸோ 1/2 இந்த ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டுடைய ப்ராபபிலிட்டி வந்து 1/2. அடுத்து பாருங்கள், கெட்டிங் ஏ டெய்ல் செகண்ட் ஈவெண்ட். ஸோ இதனுடைய ப்ராபபிலிட்டி பாருங்கள். இந்த டெய்லை பெறக்கூடிய நிகழ்ச்சி E2 அப்படின்னு வச்சுங்க. எஸ்லேருந்து E2 இஸ் ஈக்குவல் டு டெய்ல், எஸ்லேருந்து டெய்ல் ஒன்று தான். ஓகேவா? அப்போது நம்பர் ஆஃப் E2 எவ்வளோ 1 தான். சரி, இதனுடைய ப்ராபபிலிட்டி பாருங்கள். P of E2 is equal to number of E2 by number of S. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் E2 எவ்வளோ 1 தான் பை நம்பர் ஆஃப் S எவ்வளோ நம்பர் ஆஃப் S 1 2 2. ஓகேவா? சரி பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த E1 அப்படின்ற இந்த ஈவெண்ட் 1உடைய ப்ரோபபிலிட்டி 1/2, இந்த ஈவெண்ட் 2உடைய ப்ரோபபிலிட்டி 1/2. இந்த ஈவெண்ட் 1உடைய ப்ரோபபிலிட்டியும் இந்த ஈவெண்ட் 2உடைய ப்ரோபபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது பாருங்கள், 1/2 1/2. அதனால் இந்த ஈவெண்ட் 1ஐயும் இந்த ஈவெண்ட் 2வையும் என்னென்னு சொல்கிறாங்க ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா வாங்க. If the probability of two events of a random experiment, two events of a random experiment, ஒரு random experiment உடைய two events உடைய probability எப்படி இருக்கணும் ஆர் சேமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் then the two events are called as equally likely events. அந்த இரண்டு ஈவெண்ட்ஸுடைய ப்ரோபபிலிட்டியும் சேமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது என்னென்னு சொல்கிறாங்க ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். பாருங்கள், ஈவெண்ட் 1உடைய ப்ரோபபிலிட்டி 1/2வா, ஈவெண்ட் 2உடைய ப்ரோபபிலிட்டி 1/2வா. அதனால் ஈவெண்ட் 1 ஈவெண்ட் 2 என்னது ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். ஓகேவா? அதான் சொல்கிறாங்க. when a coin is tossed, கெட்டை பெறக்கூடிய நிகழ்ச்சியும் கெட்டிங் ஏ டெய்ல பெறக்கூடிய நிகழ்ச்சியும் ஆர் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். அதாவது இந்த கெட்டை பெறுவதற்கு 50% வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி இந்த கெட்டிங் ஏ டெய்ல பெறுவதற்கும் 50% வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது என்னென்னு சொல்கிறாங்க ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். when a dice is rolled, ஒரு பகடையை உருட்டும் பொழுது கெட்டிங் அண்ட் ஆட் நம்பரை பெறக்கூடிய நிகழ்ச்சியும் அது கெட்டிங் அண்ட் ஈவன் நம்பரை பெறக்கூடிய ஈவெண்ட்டும் ஆர் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்க்கலாமா? when a dice is rolled, ஒரு பகடையை உருட்டும் பொழுது இங்கே பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆர் என்னெல்லாம் கிடைக்கலாம். ஒரு பகடையை ஊட்டும் போது 1 கிடைக்கலாம், 2 கிடைக்கலாம், 3 கிடைக்கலாம், 4 கிடைக்கலாம், 5 கிடைக்கலாம், 6 கிடைக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது சாம்பிள் ஸ்பேஸ். when a dice is rolled, the possible outcomes are 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? ஸோ ஈவெண்ட் 1 என்னன்னு பாருங்க. கெட்டிங் அண்ட் ஆட் நம்பரை பெறக்கூடிய நிகழ்ச்சி ஈவெண்ட் 1, அதாவது E1. ஸோ E1 இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து எஸ் இருக்குல்ல, இதுலேருந்து ஆட் நம்பர் பாருங்கள். ஆட் நம்பர்னு என்னது 1 3 5 ஆட் நம்பர். ஸோ நம்பர் ஆஃப் E1 எவ்வளோ 3 1 2 3 3. சரி, P ஆஃப் E1 இதனுடைய ப்ராபபிலிட்டி கண்டுபிடிங்க. P of E1 is equal to number of E1 by number of S. So number of E1 எவ்வளோ 1 2 3 3 by number of S எவ்வளோ 1 2 3 4 5 6 6. ஓகேவா? ஷார்ட் பண்ணுங்க. 3 டேபிள் 1 3 is 3, 2 3 is 6, 1/2. ஓகேவா? நெக்ஸ்ட் ஈவெண்ட் 2 பாருங்க. கெட்டிங் அண்ட் ஈவன் நம்பரே பெறக்கூடிய நிகழ்ச்சி. ஈவன் நம்பர் இருக்கு இல்லையா, இதை பெறக்கூடிய நிகழ்ச்சி ஈவன் நம்பர். இந்த எஸ்லேருந்து ஈவன் நம்பர் எடுங்க. 2 4 6 ஈவன் நம்பர் இல்லையா, ஸோ அது E2 இஸ் ஈக்குவல் டு 2, 4, 6 E2. ஸோ இதனுடைய ப்ராபபிலிட்டி கண்டுபிடிங்க. P of E2 இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் E2 பை நம்பர் ஆஃப் S இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் E2 1 2 3 பை நம்பர் ஆஃப் S எவ்வளோ 6. ஸோ ஷார்ட் பண்ணுங்கள். 1 3 is 3, 2 3 is 6.
ஓகேவா. ஸோ ஈவெண்ட் ஒன்னுடைய ப்ரோபபிலிட்டி 1/2 P of E1. இந்த ஈவெண்ட் 2 உடைய ப்ரோபபிலிட்டி P of E2 இஸ் ஈக்குவல் டு 1/2. இது ரெண்டும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கா. ஸோ அதனால் இது என்னன்னு சொல்கிறான், ஈக்குவலி லைக்லி ஈவென்ட்ஸ். கவனிங்க, இஃப் தி ப்ரோபபிலிட்டி ஆஃப் 2 ஈவென்ட்ஸ் of a random experiment are same. 2 events ஒரு random experiment உடைய 2 events உடைய probability are same. இப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். சேமாக இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்கிறாங்க, then the 2 events are called as equally likely events. அப்படின்னா அந்த 2 events equally likely events அப்படின்னு சொல்கிறாங்க. probability ஒன்னுடைய ஈவெண்ட் ஒன்னுடைய probability 1/2, ஈவெண்ட் 2 உடைய ப்ரோபபிலிட்டி என்னது 1/2. ஸோ இது ரெண்டு எப்படி இருக்குது, சேமாக இருக்கா. அதனால் E1 E2 என்னது ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். ஓகேவா. ஸோ when a dice is rolled, கெட்டிங் அண்ட் ஆட் நம்பரை பெறக்கூடிய நிகழ்ச்சியும் கெட்டிங் அண்ட் ஈவன் நம்பரை பெறக்கூடிய நிகழ்ச்சியும் என்னது ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். அதாவது இந்த ஆட் நம்பரை பெறக்கூடிய ஈவெண்ட்டுக்கு 50% வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஈவன் நம்பரை பெறக்கூடிய நிகழ்ச்சிக்கும் என்ன இருக்குது 50% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இது ரெண்டு என்னன்னு சொல்கிறாங்க, ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் 3. when a dice is rolled, getting an even number and getting one are not equally likely events. எப்படின்னு பாருங்க, எப்படின்னு பார்க்கலாமா. ஓகேவா, சரி பாருங்க. when a dice is rolled, the possible outcomes are 1, 2, 3, 4, 5, 6. இந்த பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு செட்டுக்குள்ளால் அடித்தா அது என்னது சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேவா, சரி பாருங்கள், சாம்பிள் ஸ்பேஸ் S is equal to 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா. ஈவெண்ட் ஒன்று என்னன்னு பாருங்க, கெட்டிங் அண்ட் ஈவன் நம்பர் பெறக்கூடிய நிகழ்ச்சி தான் ஈவெண்ட் ஒன்று. ஸோ E1 is equal to கெட்டிங் அண்ட் ஈவன் நம்பர்னா என்ன 2, 4, 6. அப்போ நம்பர் ஆஃப் E1 எவ்வளோ 3, 1, 2, 3. ஓகேவா. சரி, இதனுடைய ப்ரோபபிலிட்டி என்னன்னு பாருங்க, P of E1 is equal to number of E1 by number of S. நம்பர் ஆஃப் E1 எவ்வளோ 1, 2, 3, 3/6. நம்பர் ஆஃப் S எவ்வளோ 1, 2, 3, 4, 5, 6. ஷார்ட் பண்ணிங்கன்னா 1, 3 is 3, 2, 3 is 6. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஈவெண்ட் 2 என்னன்னு பாருங்கள், அண்டு கெட்டிங் ஒன்றை பெறக்கூடிய நிகழ்ச்சி தான் ஈவெண்ட் 2. ஓகேவா. சரி, கெட்டிங் ஒன்றை பெறணும், இதுலேருந்து எஸ்லேருந்து பெறணும். E2 ஈவெண்ட் 2 என்னப்பா, கெட்டிங் 1 இந்த எஸ்லேருந்து ஒன்றை பெறக்கூடிய நிகழ்ச்சி 1. ஓகேவா. ஸோ நம்பர் ஆஃப் E2 எவ்வளோ 1 தான், ஒரே ஒரு எலிமெண்ட்டு தான் இருக்குது, அதனால் 1. ஸோ இந்த ஈவெண்ட் 2ஓட ப்ரோபபிலிட்டி என்னன்னு பாருங்கள், P of E2 இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் E2 பை நம்பர் ஆஃப் S. நம்பர் ஆஃப் E2 எவ்வளோ 1 தான், ஒரே ஒரு E2 என்ற எலிமெண்ட்டில் E2 அப்படின்ற இந்த செட்டுக்குள்ள எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும், ஒன்று, ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ 1 பை நம்பர் ஆஃப் S என்ற செட்டுக்குள்ள எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது 1, 2, 3, 4, 5, 6. 1/6. இது என்ன செய்ய முடியாது, நம்மளால் ஷார்ட் பண்ண முடியாது. ஓகேவா. சரி பாருங்கள், இந்த E1உடைய ப்ரோபபிலிட்டி 1/2, இந்த E2 உடைய ப்ரோபபிலிட்டி 1/6. இது ரெண்டும் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது இல்லை. இது ரெண்டும் சேமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். இது ரெண்டும் சேமாக இல்லை, அதாவது P of E1 P of E2. அதாவது ஈவெண்ட் ஒன்னுடைய ப்ரோபபிலிட்டி ஈவெண்ட் 2 உடைய ப்ரோபபிலிட்டி சேமாக இல்லை அப்படின்னு சொன்னால் இது என்னன்னு சொல்கிறாங்க, நாட் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நாட் ஈக்குவலி லைக், இது ரெண்டு சேமாக இல்லை பாருங்கள், 1/2 1/6 சேம் கிடையாது. அதனால் E1 அண்ட் E2 ஆர் நாட் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். ஓகேவா. ஸோ அதான் சொல்கிறாங்க, when a dice is rolled, getting an even number and getting 1 are not equally likely events. இந்த ஈவன் நம்பரை பெறக்கூடிய நிகழ்ச்சிக்கு 50% வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த கெட்டிங் 1 பெறுவதற்கு 50% வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது இந்த 1க்கு அப்புறமா என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள், 3 இருக்குது, 5 இருக்குது, இதெல்லாம் அப்படியே இருக்குது.
ஆனால் ஒன்றை பெறுவதற்கு நமக்கு 50% வாய்ப்புகள் வந்து இல்லை, அமையலை. ஸோ ஓகேவா, அதனால் இந்த 2 ஈவெண்ட்ஸு என்னன்னு சொல்ல முடியாது, ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, நாட் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், 2 ஈவெண்ட்ஸுடைய ப்ரோபேபிலிட்டி ஆர் சேமாக இருக்கணும். இருந்தது அப்படின்னு சொன்னால் தென் தி 2 ஈவெண்ட்ஸ் ஆர் கால்ட் ஐஸ் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.